திருப்பூர் மாவட்டம் உடுமலை 7 குள பாசனத்திற்கு உட்பட்ட போடிப்பட்டி, சுண்டக்காம்பாளையம், பள்ளப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கரும்பு சாகுபடி நடக்கிறது. நோய் தாக்குதல், பருவமழை பொய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இப்பகுதி விவசாயிகள் தென்னை மற்றும் இதர சாகுபடிக்கு மாறிவிட்டனர். அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் உற்பத்தி முடங்கியுள்ளது. எனவே தற்போது வெல்லம் தயாரிப்பிற்கு மட்டும் பரவலாக கரும்பு சாகுபடி நடக்கிறது. கரும்பு பயிரில் பல்வேறு நோய் தாக்குதல்கள் ஏற்பட்டு மகசூல் பாதித்து வருகிறது. ஏக்கருக்கு 50 முதல் 60,000 ரூபாய் செலவு செய்தும் விளைச்சல் இல்லை. உடுமலை சுண்டக்காம்பாளையம் பகுதியில் கரும்பு கரணைகள் நடவு செய்து பயிர்கள் வளர்ச்சி தருணத்தில் உள்ளன. ஆனால் பயிர்களின் சோகை நொடி பச்சையம் இழந்து குறுகிய நாட்களில் கருகி வருகிறது. சில பயிர்களில் தென்பட்ட இந்த நோய் தாக்குதல் தற்போது வேகமாக பரவி வருகிறது. வைரஸ் அல்லது புழு தாக்குதலால் இப்பிரச்சனை ஏற்படுகிறதா என தெரியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 2-3 முறை மருந்து அடிச்சிருக்கேன். பயோ கலக்கி விட்டு பார்த்தாச்சு. ட்ரோனில் மருந்து அடித்து எந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இல்லை. கரும்பு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. பெரிய நஷ்டமாகும் போல தெரியுது. இது பார்த்து ஒரு கவர்மெண்ட் ஏதோ உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை ஏக்கர் கரும்பு பயிரிட்டுருக்கீங்க? இதில் நம்ம கிட்டத்தட்ட 10 ஏக்கரா கரும்பு பயிர் செஞ்சுருக்கேன். ஏக்கராவுக்கு 50-60,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 60-70,000 செலவு பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தெரியுது. பெரிய நஷ்டமாகும் போல தெரியுது கரும்பில். கரும்பு பயிரை தாக்கும் மர்ம நோயால் கரும்பு சாகுபடி பரப்பு குறைந்து வருகிறது. மகசூல் வெகுவாக பாதித்துள்ளது. ஓராண்டுக்கு பராமரித்து ஏக்கருக்கு 60,000 ரூபாய் செலவு செய்து மகசூல் குறையும் போது கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கிறது. எனவே கரும்பு பயிரை தாக்கும் நோயை கண்டறிந்து ஒழிக்க வேண்டும். விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர்.